விஜய் எனும் நான் விஜய் ஜெயிச்சதுல சத்தியமா எனக்கு வருத்தம். வணக்கம் மக்களே. ஆளுநரை 4 நேரம் சந்திச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 நாள் காத்திருந்து, இடதுசாரிகளுக்கு 2 நாள் காத்திருந்து, இப்படி குழப்பங்களும் திருப்பங்களும் பலவிதமான பிரேக்கிங் நியூஸுகளோட இன்றைய அதிகாலை 9 மணிக்கு அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டாங்க. இப்படி பதவியேற்கிற வேளையில அவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். அதே வேளையில நமக்கெல்லாம் அவர் முதல்வராக இருக்கிறார். புதிதாக முதல்வர் வந்தவருக்கு நாம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நல்லாட்சி புரிவீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே வேளையில இந்த மாதிரியான ஆட்சி வரும்பொழுதுதான் மாட்டிக்குவாங்க. யாரு? கள்ள ஊழியர்கள் மாட்டிக்குவாங்க. அப்படி கள்ள ஊழியர்கள் 3வது நபராக யாரு அப்படிங்கிறத பாருங்க. கடந்த டென்யூர்ல சிட்டிங் சிஎம்மா இருந்த ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கிறதையும் ஒரு பக்கத்துல பிதாவாகிய தேவன் இருக்கிறதையும் பார்த்தேன். பிதாவாகிய தேவன் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து பாத்தீங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவை பார்த்தாராம். இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது 2026 ஜனவரி 1 அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவையும் இவரையும் பார்த்தாராம். எப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி பார்த்தாராம். சரி 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 மேல இப்பொழுது ஆட்சியில் இருந்த கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெறும். பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு? நிரூபிக்கிறதுக்காக நிறைய சட்டவிரோத செயல்கள்ல அநீதியான முறையில அவங்க வின் பண்ணி ஜெயிக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு சீட்டிங் எல்லாம் பண்றாராம், பண்ணி ஜெயிக்கிறாரு. சரி, ஜெயிச்ச பிறகு ஆட்சியா இவங்க இந்த 5 வருஷ டென்யூரை முழுசா கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இடையிலேயே ஆட்சி உடைகிறதை பார்ப்பீர்கள். இந்த 2 வருஷத்துக்குள்ள ஆட்சி கவலம். ரைட்டு, சரி, இதெல்லாம் போகட்டும். இப்போதைய என்ன சொல்றது, தேவக தலைவர் விஜய் அவர்கள் என்னவா இருப்பாரு அதையும் சொல்லுவார் பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி. டென்யூர் பீரியட்லயே இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசில் கட்சியின் தலைவர் எதிர்கட்சி அந்தஸ்து வரை உயர்கிறதை தெளிவா பார்க்க முடியும். அடுத்த டென்யூர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாத்தீங்களா, எதிர்கட்சி தலைவரா இருப்பாராம். எவ்வளவு கதமை இதை கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அதாவது இந்த மாதிரியான இந்த அரசியல் மாற்றங்கள் வர வச்சுதான் இந்த மாதிரியான கள்ள ஊழியர்கள் எல்லாம், டே இவெல்லாம் கள்ள ஊழியர்டா அப்படிங்கிற இதுல ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம ஆண்டவர் பயங்கரமா பண்ணி விட்டார். புரியுதுங்களா இல்லையா? இவனுக்கு என்ன சொன்னாலும் எதிர்பதமா நடத்துறதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க டுபாக்கூர் உண்மையை சொல்ல மாட்டாங்க. கர்த்தரிடத்து கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினையை இவங்க கொண்டு வந்துகிட்டு இந்த இருக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா, மு.க. ஸ்டாலினே திரும்ப வருவாருன்னு சொல்லிட்டு கதை விட வேண்டியது. கிட்டத்தட்ட 10 வீடியோ பார்த்துருந்தாங்க. பார்த்தா இன்னைக்கு பார்த்தா ஒத்த வீடியோவை காங்கல, எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டாங்கய்யா நம்ம அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய மோசமான ட்ரிக்கா இது பண்றாங்க பார்த்தீங்களா. இதே இது ஆரம்ப கட்டத்துல மோகன் ஸ்ரீ லாசரஸ் அவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் நான் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னா கட்சியில நடக்கவே இல்லை, நடக்காம போயிடுச்சு. ஆனா என்எல்ஏஜி இதனுடைய அந்த ஆலய பிரவேசத்துக்காக புதுசா திறந்தாங்க இல்லையா, அப்ப என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. பாத்தீங்களா, வருஷம் இதுமெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்கப்பா. ஏதாவது இவர் இடத்துல இது நம்ம சொல்லுவோம், அது நடக்காது, பிறகு கடைசியில கள்ள தீர்க்க தரிசிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காரணம் என்ன? அனுபவம் பேசுது. புரிதுங்களா இல்லையா? இப்படி இவரு இந்த மாதிரியான கள்ள தீர்க்க தரிசனமா மாறிடுது. அதனால இனிமேல் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி இருந்தாரு. ஆனா தடி எடுத்தவெல்லாம் ரெண்டல்கார மாதிரி தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேங்கிற பேர்ல உரைக்கிறாங்க. இப்ப நடந்தது என்ன நீங்களே பாக்குறீங்கல்ல. முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் குழப்பங்களும் திருப்பங்களும் பிரேக்கிங் நியூஸுகளுமாக அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமாக இந்த எழுதுனது பதவியேற்புங்கிறது பயங்கரமா இருந்தது. விஜய் அவர்கள் முதல்ல எடுத்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். அவர் கட்சியை தொடங்கின உடனே தொடக்க காலத்துல இருந்தே போராட்டம், தொடக்க காலத்துல இருந்தே பிரச்சனை. அவரை பலர் தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல காரியங்கள் ஊடாக போச்சு. பல விஷயங்களுக்கு போனாலும் எந்த விமர்சனங்களுக்கும் எதிர்கொள்ளாமல், அதற்கு பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து சென்று தன்னுடைய பாதையை யூகம் வகுத்து என்ன பண்ணிட்டாரு, முதலமைச்சரா இது பண்ணிட்டாரு. அப்படியும் பெரும்பான்மை 108 கடந்தும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல என்ன பண்றாரு, அப்படியும் போறாரு. எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில ஆளுநரை 4 தடவை போய் பாக்குறாரு. அதுக்கு அடுத்தாக்குல
எல்லா இடங்களிலும் ஒரு கோச்சல் குழப்பமா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக முதலமைச்சரா மாறி இருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா மக்களே, இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல் அப்படிங்கறத பாக்கீங்களா இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி பொய் சொன்னா எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவருடைய நாமத்தை விண்ணில் வழங்காதிருப்பாயாக என்று, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று, கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்காதீங்க அப்படின்னு, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் இவங்களுக்கு வருஷம் வந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்க சொன்னாங்க? அது போக இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதுக்கு இவன் என்ன சொல்றான் பாருங்க, அதையும் கேளுங்க. கர்த்தர் தம் ஜனங்களை பயில் காட்டி விசிலடித்து அழைக்கிறார். பைக்காட்டி அழைக்கிறார். எப்படி பைக்காட்டி அழைச்சது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனம் பட்ட ராஜா பாபிலோன் ராஜாக்களையும், அதுக்கப்புறம் மறுபடியும் பலவிதமான காரியங்களூடாக அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருந்த இஸ்ரவேலர்கள், அடிமைக்குள்ள இருந்த இஸ்ரவேலர்களையும், பாவம் செய்த இஸ்ரவேலர்களையும் பைக்காட்டி அழைத்தார்ன்னு இருக்கு. இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொன்னா எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா மக்களே? அது போக இந்த வீடியோ காட்சியில வந்து அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் துர்போதனையுடைய கள்ளப்போதனையுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக இந்த பையன் செயல்படும். அப்ப இன்றிலும் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, தீர்க்க தரிசனத்துக்கு ஓடாதீங்க. தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது பொய்யாக சொல்றாங்க, மேல் பூச்சாக பேசுறாங்க அப்படிங்கிறதுதான் பொருள்படுது. சும்மா வந்து சீனின்னு எழுதி நக்கி பார்த்தா இனிக்குமா? மேம்போச்சுக்காக வந்துகிட்டு குருட்டடி விருட்டடி அடிக்கிறதா தீர்க்க தரிசனம்? அது போக தீர்க்க தரிசனம் உரைச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சு போச்சு? அவரு ஜெயிச்சா என்ன ஆக போகுது, தோத்தா என்ன ஆக போகுது? நமக்கு ஒரு வெங்காயம் இல்லைங்க. அவர் ஜெயிச்சிருக்காரு, எங்க தலைவர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு கிலோ வெங்காயம் தாங்க அப்படின்னு சொன்னா தருவானா கடையில, மளிகை கடையில? அதுக்கு அடுத்தாக்கல எங்க தலைவர் தான் விஜய், எங்க அண்ணன் தான் விஜய் அப்படின்னு சொன்னா ஓஜில ஏதாவது தருவானா? தரமாட்டான்ல. உழைச்சான பிழைக்கணும். யாரு வந்தாலும் வராட்டாலும் நமக்கு உழைச்சு பிழைக்கணும். அது போக நமக்கு முதலமைச்சர் யாரு? இந்த பூமிக்குரிய மாற்றங்கள், பூமிக்குரிய அரசியல் காரியங்கள், இவைகள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த அரசியல் மாற்றங்கள் இது உண்டா? ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் வேணுமா? அன்பா இருக்கிறது வேணுமா? அன்பா இல்லாத கோபம் கொள்ளுகிற இயேசுவா வேணுமா? இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து நாம ஏன் கவலை பண்ணோம்? அவர் வந்தா என்ன, வரட்டா என்ன, அவரு இருந்தா என்ன, இருக்காட்டா என்ன? நமக்கு ராஜ்யம் என்னது? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள். கிறிஸ்தவன்னா யாரு? அப்போ நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? நம்முடைய ராஜ்யம் எல்லாம் எங்க இருக்கு? பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்கள் இதெல்லாம் மாற்றம் வரும், மாறுவான், மாற மாட்டான். நாளைக்கு டிஎம்கே வரலாம், வராம போகலாம். நாளான்னைக்கு ஏடிஎம்கே வரலாம், வராம போகலாம். தொய்வா இருக்கணும்னு நினைக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது நமக்கு நல்ல படிப்புணையாக இருக்குமா? ஜோசப் விஜய் வந்ததுனால கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருகிறதா? எப்படி என்னங்க சொல்றீங்க? அவருடைய சுத்தம் வருது அப்படின்னு சொன்னா அவரு முழு மூச்சுல கிறிஸ்துவனா மாறுவாரு. கிறிஸ்துவன் கிடையாதே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யம் மாற்றம் இவைகளை வைத்துலாம் நாம கலங்க வேண்டியதில்லை. இதை தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துல என்ன டிசைன் மாறி இருக்கு, என்ன காரியங்கள் இருக்கு, என்ன விரும்புது, பிதாவின் சித்தத்தை நம்ம எப்படி செய்யணும், அதை எப்படி ஸ்தாபிக்கிறது இந்த உலகத்துல அப்படிங்கிறதான் பார்க்கணும். பிதாவின் சித்தம் என்ன? பிறருக்கு உதவியா இருக்கிறது, பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கடமையே. தொண்டாற்றக்கூடிய வேலைதான். அப்போ அதெல்லாம் செய்யாம ஆட்சி மாற்றம் வரும், தாவீது வருவாரு, அப்படி வருவார், இப்படி வருவாரு, இப்படி ஏன் கதை சொல்றீங்க? பொய் சொல்றீங்க. ஆண்டவரை வச்சு ஏமாத்துறீங்க. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எவ்வளவு மோசமான செயல் தெரியுங்களா? பிறர் நம்மளை என்ன சொல்லுவான்? அப்போ கர்த்தரே வந்து பொய், அப்போ அவரு பொய்யா இருக்கிறதுனாலதான் பொய் தீர்க்க தரிசனம் இவங்க உரைக்கிறாங்க, இவங்க எவ்வளவு பெரிய மோசமான பயிலுவோ அப்படின்னு சொல்லுவான்லாம் இல்லையா? இதுக்கு வழிவகை செய்யலாமா? எதுக்காக உங்களை யாரு உரைக்க சொன்னா? உங்க வேலை என்ன உண்டு? உங்களுக்கு வேலை கொடுத்தது எதுக்கு? கிறிஸ்துவ ஊழியனாக எதுக்கு கொடுக்கப்பட்டது? தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கா? அதுக்கென்று ஆட்கள் இருக்கின்றார்கள். இந்த பகுப்பாய்வு செய்வதற்கு, அரசியல் மாற்றங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கின்றனர். புரியுங்களா? இந்த மாதிரி திசை திருப்புகிற இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது ரொம்ப மோசமான செயலுங்க. இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. கிறிஸ்தவர்களுக்கு தேவையானது அடிப்படை என்ன? பாவத்தை குறித்த விழிப்புணர்வு. பாவம் செய்யாத, பிறருக்கு உதவிமா எதுவுமே செய்யாத அப்படின்னு இருக்கு வேதவசனம். அப்படிப்பட்ட ஆண்டவரை இது பண்ணிட்டு இருந்தா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது என்றால் பாவத்தை குறித்த ஒரு காரியங்கள் தான் தீர்க்க தரிசனம் வரும். ஆட்சி மாற்றம் வர்றதெல்லாம் அப்ப எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்குமே. என்ன சொல்றது பாருங்க.